வந்து உங்க 2 பேரோட வேவ்லெங்த் பிஜேபி உங்களோட வேவ்லெங்த் ஒன்றா இருக்கு. ஏன்னா அரசியல் தான் இருக்கட்டும். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாஜக குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். இதுல வந்து உங்க 2 பேரோட வேவ்லெங்த் பிஜேபி உங்களோட வேவ்லெங்த் ஒன்றா இருக்கு. ஏன்னா அரசியல் தான் இருக்கட்டும். இப்போ நானும் தமிழ் பேசுகிறேன், நீங்களும் தமிழ் பேசுகிறீங்க, 2 பேரும் ஒன்றா. என்னோட இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு இதில் இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என் இறையை நான் போட்டுறேன், நீங்கள் போட்டுன்னா மகிழ்ச்சி அடைவேன். நாங்கள் யாருன்னு கேளுங்க. நாங்கள் கடவுளை இந்த நாட்டில் இந்த நிலத்தில் இருக்க எல்லா இனங்களுக்கும் கடன் கொடுத்தவர்கள், இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள். உங்கள் சிவன் யார்? உங்கள் பெருமாள் திருமால்லாம் யார்? எங்கள் மூதாதை, எங்கள் இறை, நாங்கள் வழிபட்ட தெய்வங்கள். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, எங்களுக்கு மகிழ்ச்சி தான், கொண்டாடுங்க. 200 கோடி ரூபாய்க்கு நெல் சேதமடைந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. மழை வெயில்ல பாதிக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி யார் கவலைப்படுவா? டாஸ்மார்க் சரக்கை பத்திரமா வைக்கிறதுக்கு கட்டின இதை காப்பகங்கள், அந்த சேமிப்பு கிடங்குகள் போல் நெல்லை கொள்முதல் செய்து சேமித்து வைக்கிறதுக்கு கிடங்குகள் இருக்கா? என்கிட்ட கேட்காதீங்க. கோவப்பட வேண்டியது வேளாண் பெருங்குடி மக்கள். எல்லாம் சரிங்க, இன்னைக்கு தான் நடக்குதா? ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது. ஆனால் திரும்ப திரும்ப இவர்களுக்கே வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கறது யார்? இது யார்? அது யாருடைய தவறு? ஒரு அநீதியான மோசமான ஆட்சி நடக்குதுன்னா அந்த ஆட்சியை தேர்வு பண்ண மக்களும் அதுக்கு பொறுப்பேற்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.